ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இந்த மாதத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆனி மாதத்தின் அமாவாசை வழிபாடு அன்று செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பச்சரிசியை கொண்டு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு பற்றியும் பார்க்க போகிறோம். இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். இதனுடன் சேர்த்து அமாவாசை எப்பொழுது வருகின்றது, எப்பொழுது நிறைவடைகின்றது, இந்த அமாவாசை வழிபாடு ஏன் இவ்வளவு சிறப்பு, இதை எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை திதியில் நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிக மிக விசேஷமானது, சக்தி வாய்ந்தது. இந்த அமாவாசை நாளில் நம்ம சில வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது, சில வழிபாட்டு முறைகளை தவறாமல் பண்ணும் பொழுது நம்ம கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும். என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமாக அமாவாசை நாளில் நீங்கள் பசுக்களுக்கு தானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாட்கள்லையுமே பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்றது சாஸ்திர நியதி. இந்த நேரத்தில் எதை செய்தாலுமே அதற்குரிய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நம்ம இறை வழிபாடு அந்த நாளில் அதிகமாக செய்வோம், பரிகாரங்கள் செய்வதாக அந்த நாளில் செய்வோம், சில நல்ல விஷயங்களை ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த நாளில் ஆரம்பிப்போம். அந்த வகையில் தான் ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை மிக மிக விசேஷமானது. என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது, எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வருகின்ற 24ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை 24/6/2025 இரவு நேரம் 7 மணிக்கு, அதாவது மாலையில் 7 மணிக்கு தான் அமாவாசை திதி ஆரம்பிக்கின்றது. இது மறுநாள் 25ஆம் தேதி புதன்கிழமை மாலை நேரம் 5 மணி வரைக்கும் இருக்கு. அப்பொழுது அமாவாசை வழிபாடு எப்பொழுது செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை அன்று செய்யுங்க. 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை வழிபாடு செய்யுங்க. அன்றைய தினம் நமக்கு பகல் முழுவதும் அமாவாசை திதி இருக்குது. சரி, இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்குறவங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் படையல் போட்டு வழிபாடு செய்கிறவங்க இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். காலையிலேருந்தே அமாவாசை திதி இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பான முறையில் சில பூஜைகளை நீங்கள் செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அன்றைய தினம் அதிகாலை வேளையிலேயே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறவங்க, முன்னோர்களுக்கு கொடுக்குறவங்க கொடுத்துட்டு வந்துடுங்க. அதற்கப்புறமா மத்தியானம் இலை போட்டு நீங்கள் படையல் படைத்து வழிபாடு பண்ணலாம். அடுத்தது காகத்திற்கு எச்சில் படாத உணவு வைங்க. அடுத்தது அன்னதானம் பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா முடியாதவர்களுக்கு, வறுமை நிலையில் இருக்கிறவங்களுக்கு பசியார நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். காக்கைகளுக்கு உணவு வைக்கிறீங்க, இந்த விஷயங்களும் தவறாமல் பண்ணுங்கள். வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு வைக்கணும். இது எல்லாமே அமாவாசை தினத்தில் நம்ம செய்யும் பொழுது அதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். நம்ம கேட்டபடி கிடைக்கும். சரி, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம மாலை நேரத்தில் நித்திய பூஜை பண்ணுவோம். அது நீங்கள் மாலை நேரத்தில் பண்ணலாம். நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கல, இல்லை முன்னோர்கள் வழிபாடு நான் பண்ணலாமா அப்படின்னாலும் சரி, மாலை நேரத்தில் பூஜை பண்ணுங்கள். புதன்கிழமையோடு வர்றதுனால பெருமாள் வழிபாடு தவறாமல் பண்ணணும். அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா புதன்கிழமை அப்படின்றதுனால மிக மிக விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தவறாமல் அன்றைய தினம் பண்ணுங்கள். இது மகாலட்சுமி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக நமக்கு பணவரவில் இருந்த சங்கடங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். தாமதங்கள், தடைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நீங்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசி அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனுடன் விரலி மஞ்சளையும் சேர்த்து வச்சுக்கோங்க. முடிந்தால் 1 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து இதை பூஜை அறையில் வைங்க. ஒரு தாம்பளத்தட்டு வைத்து அதை பூஜை அறையில் வைத்து வேண்டுதல் வைங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக குலதெய்வ வழிபாடு தவறாமல் செய்யணும். குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வ மந்திரத்தை உச்சரித்து, குலதெய்வ படம் வீட்டில் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக நீங்கள் வைக்கலாம். அதாவது
ஒரு மண் கலசத்தில் தண்ணீர் ஊற்றி வைங்க. அப்படி இல்லைன்னா பித்தளை, வெள்ளி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் தண்ணீர் ஊற்றி வைத்து இதனால் நமக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும். இதை வைத்துட்டு நீங்கள் அதற்கப்புறமா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு தட்டில் இந்த விஷயங்களை தவறாமல் வைங்க. இது நமக்கு செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை வைங்க. நீங்கள் அமாவாசை தினத்தில் இந்த பிரார்த்தனையை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் ₹1 நாணயமும் வச்சுருக்கீங்கல்ல, இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து ஒரு மஞ்சள் நிற துணியில் முடிச்சு மாதிரி கட்டி பூஜை அறையில் வைங்க. 48 நாட்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். இதற்கப்புறமா இதில் இருக்கிற அரிசி எடுத்துகிட்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சுருங்க. விரலி மஞ்சளையும் ₹1 நாணயத்தையும் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. ஒரு மண்டலம் கழித்து 48 நாட்கள் கழித்து இது உங்களுக்கு தனவசியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நமக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். நீங்கள் இந்த மாதிரி வேண்டுதல் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது தர்ப்பணம் கொடுக்குறவங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து காலையிலேயே தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருங்க. இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வஸ்திர தானமாக இருக்கலாம், அன்னதானமாக இருக்கலாம், நீர்தானமாக இருக்கலாம், மோர் தானமாக இருக்கலாம், எந்த ஒரு தானமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்த புண்ணியங்களை இரட்டிப்பாக்கக்கூடிய சக்தி இந்த அமாவாசை தினத்தில் இருக்குது. அதனால் தவறாமல் பண்ணுங்கள். பசுக்களுக்கு நீங்கள் கீரை வாங்கி கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். இது எல்லாமே செய்தீங்கன்னா பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை நாளில் எப்பொழுதுமே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அமாவாசை நாளில் போடாதீங்க. சுத்தபத்தமாக முன்னோர்களுடைய படத்தை வைத்து அவர்களுக்கு பிடித்தமான எல்லா பொருட்களையும் வைத்து படையல் போட்டு அவர்களுக்கு புது வஸ்திரம் வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் தவறாமல் செய்யலாம். இதற்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்கிற பிரச்சனைங்க எல்லாமே போயிடும். வீட்டிற்கு அளவுக்கு அதிகமான சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை, ஆனி அமாவாசை வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்கள். புதன்கிழமையில் இரவு நேரத்தில் வாசலில் விளக்கேற்றி வைப்பது, மொட்டை மாடியில் அகல் தீபங்களை ஏற்றி வைப்பது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை பற்றி நான் வரப்போகிற பதிவுகளில் கொடுக்க போகிறேன். அதாவது அமாவாசை தினத்தில் எப்படி நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு. அதனால் அது எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். இந்த விஷயங்களை செய்து பாருங்கள். ஆனி மாத அமாவாசை பல சிறப்புகளை கொண்டது. பொதுவாகவே ஆனி மாதம் விஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம். அமாவாசை நாளில் புதன்கிழமை அவருக்குரிய ஒரு நாளில் செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். விஷ்ணுவின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள். நல்ல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி. வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய. இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நாராயணனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது. தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.